லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் வந்து ஹேனா ஃபவுண்டேஷன்ஸ்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குறோம். கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் December 4th வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கினோம். ரொம்ப மெயின் ஏரியா, க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் லேண்ட் காஸ்ட்டு. ஸோ வாங்கிட்டு அந்த ஏரியாவுக்கு பின்னாடி கொஞ்சம் லோ லையிங் ஏரியா. வாங்கினதுக்கப்புறம் மழை வந்ததுனால இந்த கிரவுண்டில் வந்து தண்ணி நின்றுட்டே இருந்தது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்ரூவல் பிளான் கொடுத்து புக்கிங் எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் மார்க் பண்ண போகிறப்ப தான் எங்களோட சைட் இன்ஜினியர் வந்து சொன்னார், இல்லை இதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் வந்து ஒரு கெனால் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஸோ நம்மளோட இடமும் போகும்னு இருக்காங்க மேடம், நீங்கள் அதை செக் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போதே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பிரதர்கிட்ட கொடுத்து நான் ப்ரேயர் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு, கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட்டு போக விட மாட்டார்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நான் எல்லாம் கடவுளே இதில் ஒரு இடம் கூட வீணாக போகக்கூடாது, என்னோட மொத்த பிளானுமே அப்சைட் டவுனாக மாறிடும், ஸோ நீர் தான் அதை பாதுகாத்து வழி நடத்தணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி நான் அன்பரின் பாதத்தில் வந்து சாட்சி சொல்வேன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து திருப்பி ரீமெஷர்மெண்ட் எடுத்தப்போ நம்மளோட இடத்துல ஒரு காம்பவுண்டில் கூட 1 இன்ச்சு கடவுள் எடுக்க விடாமல் அதை கிருபையாய் பாதுகாத்து தந்தார். எவ்வளவோ வீடெல்லாம் பாதியில் கெனால் வந்து அதை டெமாலிஷ் பண்ண போகிறாங்க, ஆனால் கர்த்தர் இந்த இடத்த, அந்த கெனால் வந்து டயகனலாக போகிறதுனால கர்த்தர் இந்த இடத்த பாதுகாத்து 1 இன்ச்சு கூட மாறாமல் கிருபையாய் கிருபை புரிந்தார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னோட நேம் ஷாலினி. நான் இப்போது கரண்ட்லி துபாயில் ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் 2023 செப்டம்பர் மந்த் எனக்கு துபாயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பட் கம்ப்ளீட் பண்ண 2 இயர்ஸ் நான் டீச்சராக ஒர்க் பண்ணேன். பிகாஸ் அந்த டைமில் எனக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஸோ ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன். பட் அந்த டைமில் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு துபாயில் போன ஜாயின் பண்ண அன்றைக்கே எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு சேல்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், ஸோ எங்களுக்கு சேல்ஸில் தான் வேக்கன்சி இருக்குது. பட் என்னை ரெக்ரூட் பண்ணது வந்து இன்ஜினியரிங் பொசிஷன், அசிஸ்டன்ட் பிளானிங் இன்ஜினியராக ரெக்ரூட் பண்ணாங்க. பட் சேல்ஸில் போட்டாங்க. அப்போவே நான் ரொம்ப நொந்துட்டேன். ஏசப்பா என்னப்பா, நான் 2 வருஷமாக நான் ஃபீல்ட் அவுட் ஆனேன், பட் இப்போயும் திருப்பி எனக்கு இந்த மாதிரி வேறு ஃபீல்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். பட் இருந்தாலும் ஓகே, நமக்கு கொடுத்ததை நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து நான் ஒரு பிலிப்பைன்ஸ் லேடி கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாக போனேன். அவங்க வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. டெய்லி ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாமல், எனக்கு கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்காம என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட. நானும் கம்ப்ளைண்ட் பண்ணேன், என்னால் முடியல. நானும் ரொம்ப பொறுமையாக போய் சரி ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் கிட்ட போய் சொல்லிடலான்றது சுச்சுவேஷனில் வந்துட்டேன். லாஸ்ட் ஜனவரி 2024 ஜனவரி அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்புறம் நான் போகிறதுக்கு முன்னாடி ஹெச்ஆரே கால் பண்ணி அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ நான் என்ன நடந்தது எல்லாமே சொன்னேன். 4 மந்த்ஸாக நான் இந்த ப்ராப்ளமில் இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் டெர்மினேட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் போகிறேன், நான் எங்கள் சென்னைக்கே போகிறேன்னு சொன்னேன். இல்லை அவங்களும் தமிழ் தான் ஹெச்ஆரும். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்காக தானே வந்தீங்க, நீங்கள் இன்ஜினியர் பொசிஷன்லேயே ஒர்க் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, இங்கே நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணேன். அந்த இடத்துல நான் யார் முன்னாடி தலை குனிஞ்சனோ, யார் என்னை இந்த பொண்ணை டெர்மினேட் பண்ணுங்கள், இந்த பொண்ணு ஃபிட் ஃபார் நத்திங்னு சொன்னாங்க, அவங்க முன்னாடியே அவங்க ஆப்போசிட் பிளேஸ்லேயே எனக்கு ஒரு சீட் கொடுத்து நான் வந்து அவ்வளோ உயர்வாக கர்த்தரோட பிள்ளை வெட்கப்பட்டு போவதில்லைன்ற ஒரு சாட்சிக்கு நான் அந்த இடத்துல இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக எனக்கு, நான் இப்போ துபாயிலேருந்து நான் வந்தேன், இந்த வீக் தான் வந்தேன். வரதுக்கு முன்னாடி என் கையில் ப்ரொமோஷன் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து
ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல போகிறேன்? என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு திட்டமாயிருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 118 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி. கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். என்னை விசாலத்திலே வைத்தார். சமுதாயத்திலே எதிர்நீச்சல் போட்டு முன்னேறினவன் தான் இந்த தாவீது. சமுதாயத்தார் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்த அவன் சொல்லுகிறான், நான் நெருக்கமான நேரத்திலே, இந்த சமுதாயம் என்னை பின்வாங்கின நேரத்திலே, எனக்கு விரோதமாய் எழும்பி வந்த நேரத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த சமுதாயத்தாருடைய வாயிலிருந்தும் இவருடைய கையிலிருந்தும் என்னை பாதுகாத்து விசாலத்துக்கு கொண்டு போனேன்னா என் இயேசு ஒருவரால் தான் முடியும் என்று அவனுக்கு தெரியும். எனவே தான் அவன் சொல்லுகிறான், எனக்கு நெருக்கடிகள் வந்தது, நான் ஒன்றும் சும்மா பெரிய ஆள் ஆகலை. இந்த நெருக்கடிகள் வந்த நேரத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அதனால நான் தப்பிச்சேன்னு சொல்கிறான். நிறைய பிள்ளைகள் நெருக்கடியின் நேரத்தில் யார் யாரையோ பார்க்க போகிறீங்க, மதுபான கடைகளுக்கு போகிறீங்க, சமுதாயத்தார் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை மறக்கிறதுக்கு நான் சாராய கடைக்கு போகிறேன், அதை மறக்கிறதுக்காக தான் நான் சினிமாவுக்கு போனேன், நான் அதை மறக்கிறதுக்காக தான் இந்த போதைப் பொருளை எடுத்தேன் என்று ஷாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் வர்ற பிரச்சனை உங்களுக்கும் வருகிறது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா பைபிள் சொல்லி கொடுக்குது. தாவீது சொல்லுகிறார், எனக்கு நெருக்கம் வந்தது, எல்லாரும் நெருக்குனாங்க, குடும்பமும் நெருக்குச்சு, என் பிள்ளை மூலமாக எனக்கு நெருக்கம், மாமனார் வழியாக நெருக்கம், பெலிஸ்தியர்கள் என்கிற சமுதாயத்தில் பயங்கரமான கொடுமையான கொடூரமான நிலைமையில் இருக்கிற அந்த கொடுமையாளர்கள் மத்தியிலையும் ஒரு நெருக்கம், இப்படியாக எல்லாம் இருந்த அந்த நேரத்தில் நான் செய்த ஞானமான காரியம் என்று ஒன்றை சொல்லுகிறான், என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர்தான் உனக்கு உதவி செய்ய முடியும். மற்றவர்கள் உதவி செய்யணும்னு நினைச்சாலும் சில நேரங்களில் செய்ய முடியாது. சிலருக்கு செய்கிறதுக்குள்ள சூழ்நிலை இருந்தாலும் சிலருக்கு செய்கிறதற்கு மனசு இருக்காது. எனவே நம்ம அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாம். கஷ்டம்னு ஒன்று வந்தால் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் கதறி உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்களை ஆண்டவரிடத்தில் இறக்கி வையுங்கள். உங்களுக்கு தெரியும், தேவனின் அன்பு ஊழியங்களில் காணிக்கையை பற்றி பேச மாட்டோம். எந்த டிவி ப்ரோக்ராம் போட்டாலும் அதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட மாட்டோம். எங்கேயும் கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும்னு நினச்சா நீங்களாக ஃபோன் பண்ணி கேட்டு அக்கௌண்ட் நம்பரை வாங்கினா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் யாரும் திணிக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது, உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தினுடைய உண்மையை பார்த்து அள்ளி கொடுத்து எங்கள் ஊழியங்களை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் மட்டுமல்ல, அநேக ஏழை பிள்ளைகளை தாங்குகிறோம், அநேக விதவைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம், அநேக பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு உதவி செய்கிறோம். ஒரு காலத்தில் என்னால் படிக்க முடியலை. +2 முடிச்சுட்டு கல்லூரி PKC குமாரசாமி காலேஜில் 1.5 வருஷம் படித்தேன். அதன் பிறகு ஃபீஸ் கட்ட முடியலை. எங்கள் அப்பா இறந்துட்டார், அம்மா கஷ்டப்படுறாங்க. ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையில் சென்னை பட்டணத்துக்கு போய் ஒரு ஹோட்டலில் வேலை செய்து அதனால் படிக்க முடியலைன்னா அதனுடைய கஷ்டம் என்னான்னு தெரியும். அன்றைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாததுனால ஒரு டிகிரி கூட என்னால் வாங்க முடியலை. அதனால் இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் படிக்க முடியலை. எங்களுக்கு வசதி இல்லை, பிள்ளை பாதியில் படிப்பை நிறுத்திடுவானோ எனக்கு பயமாக இருக்குது என்று சிலர் வரும் பொழுது எந்த காசு இருந்தாலும் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த பெயின் என்னான்னு எனக்கு தெரியும். இன்றைக்கு சமுதாயத்தில் நீ கஷ்டப்படுறேன்னா ஒரு நாள் ஆண்டவர் உன்னை விசாலத்திற்கு கொண்டு வருவார். என்னை விசாலத்திற்கு கொண்டு வந்த ஆண்டவர் தாவீதை விசாலத்திற்கு கொண்டு வந்தவர் கண்டிப்பாக உங்களை விசாலத்திற்கு கொண்டு வருவார். நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டா, இன்னைக்கு சமுதாயத்தால் எல்லாரும் உங்களை புறக்கணிச்சா, நாளைக்கு கஷ்டப்படுகிறவருடைய கஷ்டம் என்னன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். சிலர் சொல்லுவாங்க, அவங்க அனுபவிச்சா தானே அவங்களுக்கு தெரியும், அவங்க அனுபவிக்காத வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை நிறைய கஷ்டங்களை அனுபவித்து நீங்கள் வந்திருக்கலாம். பயங்கர கடன் நெருக்கடியில் நீங்கள் வந்திருக்கலாம். எல்லாராலும் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் கிடந்து அழுது முறையிட்டார்கள். பரலோகத்தை நோக்கி அவர்கள் கதறினார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன், எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் கண்டேன் என்று யாத்திராகமம் 3:9 சொல்லுங்க. என் பிள்ளைகளை எகிப்தியர்கள் சமுதாயத்தில் எவ்வளவு ஒடுக்குறாங்கன்றதை நான் பார்த்தேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. இந்த சமுதாயம் என் பிள்ளைகளை ஒடுக்குகிறது, என் பிள்ளைகளை மிகவும் வேதனைப்படுத்துகிறது, அவர்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, என் பிள்ளைங்க கொடுமைப்படுகிறாங்க, என் பிள்ளைகளை கொடுமைக்கு தூரமாக பண்ண வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்பினார். என் பிள்ளைங்க ரொம்ப கொடுமை அனுபவிச்சுட்டாங்க. அவர் சொல்லுகிறார், எகிப்தியர் ஒடுக்கிற ஒடுக்குதலை நான் கண்டு அவரால் சும்மா இருக்க முடியல. மோசையை கூப்பிட்டு, மோசே நீ ஒன்று பண்ணு, என் பிள்ளைங்க படுகிற சித்திரவதை, அந்த ஒடுக்கத்தை என்னால் பார்க்க முடியல, அதனால் அவர்களை விசாலத்தில் வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே என் பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்தி அவர்களை சமாதானமாய் வாழ பண்ணணும். நீ ஒன்று பண்ணு, கிளம்பு, புறப்படு, உடனே கிளம்பு, தாமதிக்காம கிளம்பு. எகிப்தின் அரண்மனையில் போய் நின்று எனக்காக என் பிள்ளைகளை நீ அலர்ட் பண்ணி கூட்டிட்டு வா, என்னை ஆராதிக்க ஜனங்கள் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லி பார்வோனிடத்தில் போய் நில் என்று சொல்லி தன்னுடைய வல்லமையை கொடுத்து அனுப்பினார். என் பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு, எகிப்திலே ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அதை நான் பார்த்துட்டு என் பிள்ளைங்க படுகிற கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல. மோசே உடனே புறப்பட்டு, அதுக்கு பிறகு டிலே பண்ணல, உடனே புறப்பட்டு போனான். எவ்வளவோ அற்புத அடையாளங்களை செய்து பார்வோனுடைய பிடியிலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு வந்தார். எவ்வளவோ பாலைவனங்களை கடந்து வர வேண்டியது இருந்தது. எகிப்தின் சேனை பின்னால் அவர்களை துரத்தி கொண்டு வந்தது. அப்பொழுதும் அந்த சேனையை கலங்கடித்து அவர்கள் எல்லாரையும் கடலிலே சங்காரம் பண்ணி மோசையின் மூலமாக அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனார். வழியிலே மோசே மரித்தால் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றும்படி யோசுவாவை தெரிந்து கொண்டு அவர்களை கானானுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணினார். அது எப்படிப்பட்ட கானானாம்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். ஒடுக்கத்திற்கு ஒரு விசாலம் வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டார். ஆண்டவர் அனுப்பினார். அன்னைக்கு மோசே என்கிற தீர்க்கதரிசியை இந்த பணியை செய்வதற்காக அனுப்பின ஆண்டவர் இன்றைக்கு அடிமையே உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார். என் பிள்ளைகள் ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கடனில் கஷ்டப்படுறாங்க. சமுதாயம் இவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறது, சமுதாயம் இவர்களை வேடிக்கை பார்க்கிறது, அற்பமாய் நினைக்கிறது. என் பிள்ளைகளுடைய சூழ்நிலையை கண்டு அங்கும் இங்கும் போய் பிள்ளைகளை புறங்கூறி திரிந்து என் பிள்ளைகளுடைய பேரை கெடுக்கிறாங்க. என் பிள்ளைகள் ஒரு அடி எடுத்து வச்சா அவனுடைய வளர்ச்சியை தடுக்கும்படி இழுத்து போடுறாங்க, மந்திரவாதம் பண்ணி அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் நிறுத்தி போடுகிறார்கள். எனவே மகனே, நீ இன்றைக்கு போய் ஒவ்வொருவரையும் சமுதாயத்தின் நெருக்கடியிலிருந்தும் ஒடுக்கத்திலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கி இன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் வசாலமுமான ஒரு வாழ்க்கைக்கு என் பிள்ளைகளுக்கு வழி திறந்துவிட்டு வா என்று ஆண்டவரால் சொல்லி அனுப்பப்பட்டு உங்கள் மேல் அந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாத வார்த்தைகளை உங்கள் சிரசிலே வைத்து இன்றைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இனி நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பீர்கள். அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் அந்த தேசத்தின் பலனை புசிக்க கர்த்தர் உதவி செய்தார். கஷ்டப்பட்ட காலத்தில் பரலோகத்திலிருந்து மன்னா வந்தது. நீங்களும் கஷ்டப்பட்ட காலத்தில் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஏதோ ஒரு வழியை சாப்பாடு வரைக்கும் கொடுத்து அட்லீஸ்ட் உயிர் பிழைக்க வச்சிருக்கலாம். எதுக்காக இன்னும் உங்களை உயிரோட வச்சிருக்கிறாரு தெரியுமா? நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் செய்கிற காரியங்களை விவரித்து சொல்லுவதற்காக. ஹல்லேலூயா! இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள், விடுதலையின் கானானை சுதந்தரிக்கிற நாள், எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு முடிவு வருகிற நாள், கடனின் அடிமைத்தனத்திற்கு முடிவு வருகிற நாள், ஒடுக்குதலுக்கு முடிவு கட்டுகிற நாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் வெளியே போகும்போது என் இயேசுவே உங்களை அழைத்து கொண்டு போவார். மகளே வா, இதோ உனக்காக நான் விசாலமான ஒரு வேலையை வைத்திருக்கிறேன், விசாலமான ஒரு வியாபாரத்தை வைத்திருக்கிறேன், விசாலமான ஒரு ஊழியத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். உடைய படிப்பு விசாலமாகும் என்று சொல்லுகிறான். எந்த சமுதாயத்தில் தலை குனிவை சந்தித்தாயோ அதே சமுதாயத்தில் உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா! அவர் உம்மையும், நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னையும், எல்லாம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா! ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். முதலாவது, சமுதாயத்தின் மத்தியிலே உங்களுக்கு ஒரு விசாலம்.
ரெண்டாவது உங்களுடைய குடும்பத்தார் மத்தியிலே குடும்ப வாழ்க்கையில் ஒரு விசாலம். வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்து, உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு, ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார், பாழாய் கிடக்கிற பட்டணங்களை குடியேற்றுவார்கள். இன்னைக்கு உன் வாழ்க்கையே பாழனம நிலைமையில் வந்திருக்கோம். இனி அநேக பாழடைஞ்ச குடும்பங்களை நீங்கள் வாழ வைக்கிற அளவுக்கு கர்த்தர் உதவி செய்வார். குடும்ப வாழ்வில் ஒரு விசாலம். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசல்களின் திரைகள் விசாலமாகட்டும், அதை தடை செய்யாதே என்று சொல்லுகிறார். சில பிள்ளைகளுடைய விசாலத்தை அவர்களே தடை செய்கிறார்கள் அவிசுவாசத்தின் மூலமாக. ஏன் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு? யாருக்காவது அவங்க விசாலத்தை அவங்க தடை பண்ணணும்னு ஆசை வருமா? ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் சத்துருவானவன் அவர்களுக்குள்ளே அவிசுவாசத்தை கொண்டு வந்து, நான் எங்கே முன்னேற போகிறேன், நான் எங்கே பெரிய ஆளாக போகிறேன், நான் எங்கே வளர போகிறேன், நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், நான் கடைசி வரைக்கும் அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி தான் இருக்கணும் என்று சொல்லி நிறைய பேர் தங்களுக்குள்ளால் ஒரு தாழ்வு மனப்பான்மையை வைத்திருக்கிறார்கள். அநேகருக்கு ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல உன் முன்னேற்றத்துக்கு நீ தடையாக இருக்காத. ஆண்டவர் சொல்கிறார், உன் முன்னேற்றத்துக்கு நீயே தடை. நீயே அவிசுவாசமாக பேசிகிட்டே இருக்க, நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்க, நெகட்டிவாக யோசிச்சுட்டே இருக்கிற. ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியை தடை செய்கிறது அவனுடைய நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் டாக். அவனுடைய அந்த அவிசுவாச வார்த்தைகளும் அவிசுவாச யோசனைகளும் தான் அவனுடைய வாழ்க்கையை தடை பண்ணுகிறதை, வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய குடும்பத்தார் மத்தியில் உன்னுடைய நிலைமையை விசாலமாக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ தடை பண்ணாத, நீ தடை பண்ணாத. உன்னுடைய அவிசுவாசம் என்கிற அந்த பேயை இன்றைக்கு வேரோடு பிடுங்கி வாங்கிட்டு எடுத்து வெளியே போட்டுரு. அந்த அவிசுவாசம் உன்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்கிற, உன்னுடைய விசாலத்தை அதை முடக்கி போடுகிறத, முடக்கி கிடக்கிற அந்த விசாலத்தை ஆண்டவர் மறுபடியும் திறந்து விடும்படிக்கு விசுவாசத்திலே நீங்கள் பிரயாணப்படுங்கள். இன்னைக்கு பிறகு அந்த விசுவாசம், அன்னைக்கு ஒரு மனுஷன் சொல்லுகிறான், இது செய்ய முடியும்னு நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி நான் மன்றாடுகிறேன். அவனுக்கு என்னன்னா, விசுவாசிக்கிறேன் ஆனாலும் எனக்கே தெரியாமல் உள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கான்னு தெரியல ஆண்டவரே, ஒருவேளை அந்த அவிசுவாசம் இருந்தாலும் என்னை மன்னித்து எனக்கு விசுவாசத்தை கொடுத்து இந்த அற்புதத்தை என் பிள்ளைக்கு நீர் கொடும். என் அவிசுவாசத்தை நிமித்தம் என் பிள்ளையுடைய அற்புதம் பாதிக்கப்பட்டிடக்கூடாது. ஆனாலும் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனாலும் எனக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ள பிசாசு உட்கார்ந்து அவிசுவாசத்தை கொண்டு வந்திருந்தானுன்னா அந்த அவிசுவாசம் நீங்கும்படி ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதன் பிறகு உங்கள் வாசஸ்தலங்கள், இந்த வாசஸ்தலங்கள் கூடாரங்கள் எல்லாம் பில்டிங்க்கு மட்டும் அடையாளம் அல்ல, பில்டிங்கையும் குறிக்கும். அந்த பில்டிங்கில் வாழ்கிற குடும்பத்தாரை தான் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசஸ்தலம் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்கி வசிக்கிற இடத்தை தான் வாசஸ்தலம், அவனுடைய குடும்பம் குடியிருக்கிற இடத்தை தான் வாசஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த இடத்திலே வாசஸ்தலம் என்று சொல்லுவது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வீட்டிலே வாசம் செய்கிற உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், பேர பிள்ளைகள் அத்தனை பேரையும் குறிக்கிறது. அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இனி ஒரு விசாலத்தை பார்ப்பீர்கள். ஒருவேளை கடந்த நாட்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விசாலத்தை பார்க்க முடியாமல் நாளுக்கு நாள் பின்தங்கின நிலைமையில் இருந்தால், இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு விசாலமான ஒரு நல்ல வேலையை, விசாலமான ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை அது அயல் தேசத்துக்கு போகிற காரியமாக இருந்தால் அதையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார்.
ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களுக்கு பல லட்சம் செலவு பண்ணி வெளி தேசத்தில் பிள்ளைகளை படிக்க வைத்துவிட்டு இன்னும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலன்னு நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு உன் குடும்பத்தில் விசாலத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் படிக்க போன தேசத்தில் அவர்களுக்கு விசாலத்தின் ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் இன்னைக்கு பிளான் பண்ணிட்டார். ஆண்டவர் கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோடு நான் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். அவர் உன்னை ஒடுக்கத்திலிருந்து விலக்கி விசாலத்திலே கொண்டு வந்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்ன இந்த நல்ல மங்கள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை பார்த்து சொன்னேன், சமுதாயத்திலே உன்னை விசாலமாக்குவேன். உடைய எகிப்தின் அடிமைத்தனங்களுக்கு முடிவை கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசத்திலே உன்னை கொண்டு போய் குடி வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, எகிப்தின் அடிமைத்தனத்திலே, கடனின் அடிமைத்தனத்திலே, அவமானத்தின் அடிமைத்தனத்திலே, வேலை இன்மையின் அடிமைத்தனத்திலே, பாவம் என்கிற அடிமைத்தனத்திலே, சிறையிருப்பு என்கிற அடிமைத்தனத்திலே, தேவையில்லாத மாந்திரிக வல்லமைகள் என்கிற சிறையிருப்பிலே அடிமைத்தனத்திலே கிடக்கிற என் பிள்ளைகளை என்றைக்கு நீர் எடுத்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு முன்னேற்றத்தின் வாழ்க்கையை என் பிள்ளைகளுக்கு தருவேன் என்று சொல்லுகிறேன். உமக்கு நன்றி. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். அரசு உத்தியோகங்களின் வாசல்கள் திறக்கப்படட்டும். என் பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல விசாலம் உண்டாகட்டும். பதவி உயர்வுகளின் விசாலம், சம்பள உயர்வுகளின் விசாலம் என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய விசாலத்தை தாரும். அதன் நிமித்தம் என் பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும். என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது. கடன் கொடுக்கிற அளவுக்கு பரலோகம் மதகுகளை திறந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, நீர் சொன்னீர் குடும்பத்தில் ஒரு விசாலம். அநேக பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கல, திருமண தடைகளை உடைச்சி ஜபிக்கிறோம். அநேக பிள்ளைகளுக்கு திருமணமாகி பல வருஷமாகி இன்னை பிள்ளை பாக்கியம் இல்லை, அந்த சந்ததி விசாலத்தை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு திறக்கிறார். ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே குடும்பம் பிரிந்து கிடக்கிறது, கணவன் மனைவி பிரிந்து போயிருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரிந்து போயிருக்கலாம், இயேசுவின் நாமத்தினாலே இயேசு சொன்ன ஜெபத்தை என் பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன். பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி என்று ஜெபித்த அந்த ஜெபத்தை இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரிந்து போன குடும்பங்கள் இணைவதாக. இள வயதின் விதவைகளுக்கு மறுவாழ்வு தருவீராக. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் என்னுடைய சரீரத்தில் இந்த பலவீனம், இந்த வியாதி, எனக்கு கற்பத்தில் வியாதி, மூளையில் வியாதி, பைல்ஸ் பிரச்சனை, இருதயத்தில் பிரச்சனை, எனக்கு கிட்னி பிரச்சனை, லங்ஸ் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, பல பிரச்சனைகளோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நொடி பொழுதிலே குணமாக்குகிற ஆண்டவர் எனக்கு விருப்பம் உண்டு. மகனே, மகளே, நீ சுகமாக உன் ஆயுசின் வருஷங்களை நான் விசாலமாக்குவேன். என்னாலே உன் ஆயுசின் வருஷங்கள் கூடும். என்னாலே உன் ஆயுசின் வருஷங்கள் விசாலமாகும். வருமானம் விசாலமாகும், சந்ததி விசாலமாகும், ஆயுசு விசாலமாகும். திரியேக தேவனே, இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகளுடைய சிரசில வச்சு நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். சொந்த வீட்டிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை கட்டித்தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது.
மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.